சென்னை தாம்பரத்தை அடுத்த மாடம்பாக்கம் பகுதியில் உள்ள உணவகத்தில் தோசையை தடியாக கேட்டு ஹோட்டல் உரிமையாளரை சரமாரியாக அடித்து உதைத்து உள்ளனர். இது தொடர்பான செய்தியாளர் மீரான் கூறுவதை கேட்கலாம். மீரான், வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? வணக்கம். சென்னை தாம்பரம் அருகே இருக்கின்ற சேலையூர் மாடம்பாக்கம் அண்ணா நகர் பகுதியை சேர்ந்தவர் ராமஜெயம். இவர் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகின்ற நிலையில் தனது வீட்டு வாசலிலே ஒரு உணவகம் ஒன்றை கடந்த ஒரு மாதமாக நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு 8 மணி அளவில் இந்த உணவகத்தில் 2 பேர் சாப்பிட வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஹோட்டல் ஊழியர்களிடம் தோசையை வாங்கி சாப்பிட்டு கொண்டு போது தோசை மிக சின்னதாக இருக்கிறது என கூறி தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தடியாக தோசை வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். அவர்களிடம் ஹோட்டல் உரிமையாளர் ராமஜெயம் அது தொடர்பாக தோசை சரியாக தோசை சுட்டு தருகிறேன் என கூறிய போது வாக்குவாதம் முற்றியிருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் இருவரும் அந்த ஹோட்டலிலிருந்து வாக்குவாதம் செய்துவிட்டு கிளம்பி சென்றுவிட்டு இரவு 10:30 மணி அளவில் மேலும் ஒரு 4 பேரை அழைத்து வந்து அந்த ஹோட்டலில் வந்து தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஹோட்டல் உரிமையாளர் படிச்சு முடிச்சுட்டு வேலையே இல்லைன்னு இனி கவலைப்படாதீங்க. பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மூலமா நீங்களே பல பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டார்கள். இதுல இருந்து அவருடைய ஹோட்டல் உரிமையாளர் ராமஜெயத்திற்கு பலத்த காயம் ஏற்பட்டு அவர் வந்து தற்போது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த ஹோட்டல் உரிமையாளர் ராமஜெயம் சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கிறார். சேலையூர் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து ஹோட்டல் உரிமையாளரை தாக்கி தப்பி சென்ற அந்த இளைஞர்களை தேடி வருகிறார்கள். ஹோட்டல் உரிமையாளர் தோசை தடியாக வேண்டும் என காரணம் கூறி தாக்கப்பட்ட சம்பவமானது நேற்று இரவு அந்த சேலையூர் பகுதியில் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மீரான்.